என்ன சமைக்கிற? கறி தோசை செய்ய போறேன். கறியே வாங்கல, கறி தோசையா? நாங்க வெஜ் கறி தோசை செய்ய போறோம். சரி, நீ ஃபர்ஸ்ட் செய். அது தோசையா இல்லை கறி தோசையா கருகுன தோசையா நான் கண்டுபிடிக்கிறேன். இப்போ கறி தோசை செய்ய ஒரு பாத்திரத்தை தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் காலிஃப்ளவரை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக நான் பட்டாணி, மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். தக்காளி, உப்பு சேர்த்துட்டு நல்லா மசிய வதக்கிக்கோங்க. இது கூடவே நம்ம வேக வச்ச காலிஃப்ளவரையும் பட்டாணியும் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுட்டு கடைசியாக ஒரு மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மல்லித்தலை தூவி இறக்கி இதில் ஒரு 3/4 பாகம் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அரை முடி தேங்காய், 10 முந்திரி போட்டு அரைச்சிட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் மல்லித்தலை போட்டு இறக்கிக்கோங்க. இந்த குழம்பா இது நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் தோசை ஊற்றிட்டு நம்ம முன்னாடி பண்ண கிரேவியை தோசை மேலே வச்சுட்டு இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் சாப்பிட போகிறேன். சூப்பராக இருக்கும். சரி சரி, நீ சாப்பிடு. நீயே நல்லா இருக்கு நீயே சொல்லிக்கக்கூடாது. செஞ்சு பார்த்துட்டு மக்கள் கமெண்ட்ஸில் சொல்லட்டும். நீ செஞ்சதை நீ நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவ.